ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 14 இறைவாக்கியங்கள் 12 தொடங்கி 16 முடிய, மேலும் 22 தொடங்கி 26 முடிய. புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்டுச் சொன்னார், எனக்கு கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அது ஒரு மாநாடு. யாருக்கான மாநாடுன்னா எலிகளுக்கான மாநாடு. எலியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சு. எதுக்குன்னா, இந்த பூனையோட தொல்லை தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் நம்மளை பிடிச்சி சாப்பிட்றது, நம்ம இனமே அழிஞ்சு போகுது. அதனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் ஆரம்பிச்சு. ஒவ்வொரு எலியும் ஒரு கருத்து சொல்லிச்சு. அப்போது ஒரு எலி சொல்லிச்சு, எப்பா இந்த எலி எல்லாம் நம்மெல்லாம் எப்போ அந்த பூனை வருதுன்னே தெரியாமல் தவிக்கிறோம். அதனால் அந்த பூனைக்கு ஒரு மணியை கட்டி விட்டுறலாம். அப்போ அந்த மணி சத்தம் கேட்டு அது வரும்போது நம்ம சுதாரித்து ஓடிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம். அதனால் பூனை கழுத்தில் ஒரு மணியை கட்டி விட்டுறலாம், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் நம்ம ஆளுங்க பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க போல இருக்குது. சரி, மணியை கட்டிடலாம். யார் மணியை கட்டுறது? நான் ஒருத்தர் அப்பப்பா அதெல்லாம் முடியாது, நான் மணி கட்டும்போது அதை பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலியாக ஒதுக்கி போயிடுச்சு. அப்படி பேசி இருக்கிற போதே பூனை புகுந்து வந்துச்சு, எலியை பிடிச்சி சாப்பிட்டு போயிடுச்சு. என்னடா வம்பா இருக்குது, கட்டுறதெல்லாம் கஷ்டம், அது எப்படி கைத்தில் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிச்சுச்சுங்க. கூட்டம் போட்டு திரும்பி பேசிடுச்சு. இது கைத்தெல்லாம் போட்டு கட்டுறது கஷ்டம், அதுக்குள்ளே நம்ம பிடிச்சி சாப்பிட்றோம். அதனால் மணியில் ஒரு ரப்பர் வளையத்தை மாட்டிடுவோம்.
நேராக போய் கழுத்தில் மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி மணியில் ரப்பர் வளையத்தை மாட்டியாச்சு. யார் திரும்பி இதை மாட்டுறது, பூனை கழுத்தில் யார் மாட்டுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தராக கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் முடியாது, நான் முடியாதுன்னு எல்லாம் ஒதுங்கிடுச்சு. ஒரு குட்டி எலி நான் மாட்டுறேன்டா அப்படின்னுச்சு. வந்தால் வாழ்வு, போனால் சாவு, பரவாயில்ல நான் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி மணியை வாங்கி வச்சு அதுக்குள்ளே பூனை பூந்துருச்சு. எல்லா எலியும் ஓடி போச்சு. இந்த குட்டி எலி என்ன பண்ணுச்சு, மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, முடிஞ்சிருச்சு. பூனை வாய்ப்பில் அந்த எலிக்குட்டி போயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இது வச்சிருந்த வளையம் பூனை கழுத்தில் மாட்டிடுச்சு. தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த சின்ன எலி குஞ்சு மற்ற எலிகளை எல்லாம் காப்பாற்றியதாம். மற்ற எலிகளெல்லாம் அந்த பூனை வரும்போது அந்த மணியின் சத்தம் கேட்டு தப்பித்து ஓடியதாம். இது ஒரு கதை. இப்படியெல்லாம் நடந்திருக்குமானலாம் கற்பனை பண்ணிட்டு கூடாது. இது ஒரு கதை. ஒருவேளை இப்படி ஒரு கதை சொல்லி தான் பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒரு பழமொழியை சொன்னாங்களே, நமக்கு தெரியல. சரி, அந்த எலி குஞ்சு தன்னுடைய உயிரை கொடுத்து மற்ற இனத்தை காப்பாற்றியது. அந்த குட்டி எலி தியாகம் செய்து மற்ற உயிர்களை காப்பாற்றியது என்று இந்த கதை சொல்கிறது. நம்ம மெழுகுதிரி பார்க்குறோம், தன்னை கரைத்து கொண்டு ஒளியை கொடுக்கிறது. ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறீங்க, தன்னை கரைத்து கொண்டு மனம் வீசுகிறது. ஊதுபத்தியெல்லாம் கொடுத்தாதீங்க, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதிலிருந்து வர்ற அந்த புகை கேன்சரை கூட வர வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய லங்ஸை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஊதுபத்தி கொடுத்தாதீங்க. கோயிலில் கூட ஊதுபத்தியை கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு மனம் கொடுக்கிறது, தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறது. இதைத்தான் இன்றைய கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு தன்னையே அழித்துக் கொண்டு நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். தன்னையே நமக்கெல்லாம் பலியாக பரிசாக கொடுக்கிறார். அதைத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில நாம் கொண்டாடுகிறோம். புனித தாமஸ் அக்யூனஸ் அவர் தங்கியிருந்த அந்த துறவு மடத்திலே ஒரு நாள் திடீரென்று தீப்பிடித்து விட்டது. தீப்பிடித்து அந்த துறவு மடம் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது தாமஸ் அக்யூனஸ் ஓடி போய் நற்கருணை பேழை கட்டி பிடித்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் வெந்து சாம்பலாகிறோமே அப்படின்னு சொல்லி நற்கருணை பேழையை கட்டி பிடித்து கொண்டு சத்தம் போட்டு ஜெபித்தாராம். அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தீ உடனே அணைந்ததாம். நம் ஒவ்வொருவரிடமும் பல தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பேராசை தீ, பொறாமை தீ, காமத்தீ, தாழ்மகாரத்தீ என்று சொல்லி பல்வேறு தீயினால் நாம் கருகி கொண்டிருக்கிறோம், வெந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீயிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது நற்கருணை என்றால் அது மிகையாகாது. நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பண உணர்வோடு நற்கருணை ஆண்டவரை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது பிரிவு 17வது இறைவாக்கியத்திலே இப்படி சொல்கிறார்: நாம் ஒரே அப்பத்தில் உண்டு ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம். நாம் அனைவரும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உயிருமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உயிருமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் ஒன்றுபட்டு வாழ்வதன் அடையாளமாகத்தான் இந்த திருப்பலியை, நற்கருணையை கொண்டாடுகிறோம். நமக்குள் பல்வேறு வேற்றுமைகள், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைப்பது இந்த நற்கருணை, இந்த திருப்பலி. ஆகவே நாம் ஒரே அப்பத்தில் உண்டு ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம். நாம் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்பல்லோ 13 கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்பல்லோ ஆஸ்பத்திரி இல்லை, அப்பல்லோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சந்திரயான் பெருமை பேசிகிட்டு இருக்கிறோம். சந்திரயான் எங்கே போச்சு? என்னங்க அது சீக்கிரம் மறந்துட்டீங்க? சந்திரயான் நம்ம நாட்டினுடைய பெருமை, உலகத்தின் பெருமைன்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு அதுக்கு மறந்துட்டீங்க. எங்கே போச்சு? என்ன அது சந்திரயான் இருக்கு? நிலாவுக்கு நம்ம ஆள் விட்ட ராக்கெட்டு, ஏவுகணை. ரைட். இந்த விண்கலம் சந்திரயான் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு நம்ம இப்போ பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பல வரலாறு இருக்குது. நிலவில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு மனுஷன் எத்தனை ராக்கெட் விட்டான. அவன் அமெரிக்காக்காரன் விட்ட அந்த ராக்கெட்டுக்கு பேர் தான், அந்த விண்கலத்துக்கு பேர் தான் அப்பல்லோ. அப்பல்லோ 11, 12, 13 விட்டான், நிறைய விட்டாங்க. சரி, அதில் அந்த 13 அப்பல்லோ 13 போன போது அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நம்ம சந்திரயான் சாதனைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி. ஆனால் அறிவியலுக்கு இறைவன் கொடுத்த சாட்டையடி அப்படின்னு சொல்லலாம். எதை? சந்திரயான் 13, சாரி அப்பல்லோ 13. அப்பல்லோ 13 அதுக்கு ஹெட்டாக இருந்தவர், தலைவராக இருந்து அந்த விண்கலத்தில் 3 பேர் போனாங்க. 3 பேர் அந்த விண்கலத்தில் போனாங்க. அப்படி போனவங்களுக்கு தலைவராக இருந்தவர் ஜேம்ஸ் லோவர் அப்படிங்கிறவர். ஜேம்ஸ் லோவருடைய தலைமையில் 3 பேர் போனாங்க அந்த விண்கலத்தில். நாங்கள் நிலாவில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். அப்படி அவங்க ஆராய்ச்சிக்கு போய் நிலவில் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த அந்த பிராணவாயுக்களம், சுவாசத்திற்காக எடுத்து சென்ற அந்த பிராணவாயுக்களம் வெடிச்சு சிதறிடுச்சு. சுவாசிக்கிறதுக்கு கஷ்டம். ஒருத்தர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த களத்துக்குள்ள 3 பேரும் போய் அடைக்கலம் போயிருந்துட்டாங்க உயிருக்காக. 3 பேரும் ஒருத்தர் இருக்கிற இடத்துல 3 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க, கொண்டாடுறாங்க. அப்போ கீழே இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜேம்ஸ் லோவருடைய பல்ஸ் ரேட்டு, இதய துடிப்பு 76 இருந்தது 120 போயிடுச்சு. கீழே இருந்து சொல்கிறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றிடுவோம், நீங்கள் பத்திரமா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போது ஜேம்ஸ் லோவர் சொன்னாராம், நாங்கள் இங்கே 3 பேர் இல்லை 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். நாங்கள் 3 பேர் இல்லை 4 பேர் இருக்கிறோம், எங்களோட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய நம்பிக்கை. மத்தேயு நற்செய்தி 28வது பிரிவு 20வது இறைவாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற அந்த இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணையின் வடிவிலே நம்மோடு கூட வருகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு 2 கலந்து உங்களில் வாழ்கிறேன் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த நற்கருணையை நமக்கு ஆண்டவர் இயேசு விட்டு சென்றிருக்கிறார். ஒரு துறவி ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் பிரசங்கம் பண்ணணும். ஆற்றை கடக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல. இவருக்கு நீச்சல் தெரியாது. முழிச்சுக்கிட்டு ஆற்றங்கரையிலே நிற்கிறாரு. பக்கத்தில் ஒரு குடிசை, அந்த குடிசையிலேருந்து ஒரு பெரியவர் வெளியில் வர்றாரு. என்னன்னு கேட்குறாரு, ஆற்றை கடக்கணும், அந்த பக்கத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு நீச்சல் தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னாரு. பெரியவர் குடிசைக்குள்ளே போனார். ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார்.
அதை ஊதினார். நல்லா பெரிய பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படி கையால் தள்ளுங்க, அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னாரு. அந்த பலூனை காற்றுல போட்டார். அது மேலே ஏறி இந்த துறவி உட்கார்ந்தார். கையால் அப்படியே தள்ளிட்டு வந்தார் தண்ணியை. அடுத்த கரைக்கு போயிட்டார். கரையில் ஏறின உடனே அந்த துறவி யோசிக்கிறார், என்னடாது இந்த ஸ்பேஸில் நம்மளை சுற்றி காற்று தான் இருக்குது, இந்த காற்று தான் இந்த பலூனுக்குள்ளேயும் இருக்குது, வெளியில் இருக்கிற இந்த காற்றை நம்மளை தள்ளி கொண்டுட்டு போகல, ஆனால் இந்த பலூனுக்குள்ளே இருக்கிற இந்த காற்று என்னை ஆற்றை கடக்க வைத்து விட்டதா அப்படின்னு யோசிக்கிறார். வெளியில் எல்லா இடத்திலும் காற்று இருக்கிறது, ஆனால் அந்த காற்று ஒரு பலூனுக்குள் அடைக்கிற போதுதான் அது என்னை மிதக்க வைக்கிறது. நாம இயேசுவின் கடவுளின் 6 சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், 6 லட்சணங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதில் ஒன்று கடவுள் எங்கும் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு நாம் படித்தோம். இப்போ புது மொழிபெயர்ப்பில் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதுதான் சொல்கிறோம், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், ஆனால் சிறப்பாக நற்கருணையில் பிரசனமாக இருக்கிறார். இயேசுவையே நாம் நற்கருணையிலே பெற்றுக்கொள்கிறோம். காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது, அந்த பலூனுக்குள் அடைக்கப்படுகின்ற போதுதான் அது மிதக்க செய்கிறது. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார், ஆனால் சிறப்பாக நற்கருணையில் இருக்கிறார். அந்த சிறப்பாக நற்கருணையில் பிரசனமாக இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக, கடந்து போக செய்கிறவராக, நம்மை கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நற்கருணை நமக்கு வாழ்வாக இருக்கிறது, வழிகாட்டியாக இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த கடைசியில் இருக்கிற அந்த 2வது வரி, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தன்னை வழங்க, தன்னை கொடுக்க என்பதுதான் உண்மை. இந்த நற்கருணை நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நற்கருணை ஆண்டவர் தன்னையே நமக்கு பரிசாக, அன்பளிப்பாக, கொடையாக கொடுத்திருக்கிறார். நாமும் அவ்வாறே மனுக்குலத்திற்காக, மற்றவர்களுக்காக நம்மையே கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே தன்னையே பிரசன்னப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் தனியாக இல்லை, நம்மோடு கூட நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்ற உணர்வை இந்த நற்கருணை நமக்கு கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், life can be too lonely when nobody helps. Life can be too lonely when nobody helps. Life can be so empty when nobody shares என்று சொல்வார்கள். வாழ்க்கை தனிமையானது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத போது. வாழ்க்கை வெறுமையானது, நான் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாத போது. தனிமையில் நாம் வாழ முடியாது, வெறுமையானது தனிமையான வாழ்க்கை. நாம் இணைந்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஒன்றுபடுத்துவது, ஒற்றுமையாக வாழ அழைப்பது இந்த நற்கருணை, நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பது இந்த நற்கருணை என்பதை இந்த விழா நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அருட்தந்தை அருட்பே, ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு சபை தலைவராக பணி செய்கிறார். ஜப்பான் நாட்டிலே 2ஆம் உலகப் போர் நடந்தபோது ஹிரோஷிமா, நாகசாகி 2 இடங்களிலே அணுகுண்டு வீசப்பட்டது. அப்படி அணுகுண்டு வீசப்பட்ட போது ஹிரோஷிமாவின் பகுதியிலே பணி செய்தவர் ஃபாதர் அருண்பே. அவர் அந்த ஹிரோஷிமா பகுதியிலே அந்த அணுகுண்டு வெடித்த போது ஏறக்குறைய 80,000 பேர் உயிர் விட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடலிலே காயங்களோடும் உடல் ஊனமாகியும் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள், பலர் துன்பப்பட்டார்கள். அப்படி அவர்கள் தவித்த போது நவதுறவிகளின் மடத்திலே தலைவராக, அவர்களுக்கு பயிற்சியாளராக ஹிரோஷிமாவுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு இடத்திலே
ஃபாதர் அருட்பே பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நவதுறவி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் மருத்துவராகவும் இருக்கிறார். மருத்துவ படிப்பு படித்தவர் ஃபாதர் அருட்பே. அவர் சென்று இப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கெல்லாம், அந்த காயப்பட்ட மக்களுக்கெல்லாம் மருந்துட்டு அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார். அவர்களை எல்லாம் தன்னுடைய நவதுறவியர் மடத்திற்கு அழைத்து வருகிறார். அந்த துறவியர் மடமே ஒரு மருத்துவமனை போல் காட்சியளிக்கிறது. ஒரு அடைக்கலம் போகின்ற ஒரு கேம்ப் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற சேப்பல்லேருந்து ரூம்ஸ் எல்லாத்துலேயும் காயப்பட்டவங்க கிடக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பீடத்திலே ஃபாதர் அருட்பே திருப்பலி நிறைவேற்றுகிறார். அவர் சொல்கிறார், அவர் எழுதிய புத்தகத்தில் சொல்லுகிறார், நான் அடுத்த நாள் திருப்பலி நிறைவேற்றினேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி நான் என் கரங்களை விரித்த போது அங்கே காயங்களோடு இரத்தத்தோடு படுத்து கிடந்த அந்த மக்கள் என்னை பார்த்த அந்த பார்வை என் கரங்களை திரும்ப இணைக்க என்னால் முடியவில்லை. இந்த பீடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த பீடத்திலிருந்து எங்களுக்கு குணம் கிடைக்குமா? இந்த பீடத்திலிருந்து எங்களுக்கு வாழ்வு கிடைக்குமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்ற வார்த்தை எங்களோடு இருக்கிறதா? அந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா என்ற கேள்வி, 1000 கேள்விகள் அவர்களுடைய கண்களில் கேட்பதாக எனக்கு தெரிந்தது. நான் நிறைவேற்றிய திருப்பலியில், அந்த திருப்பலி என்னால் மறக்க முடியாத திருப்பலி என்று சொல்கிறார். அப்படி அருகில் இருந்த மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்த ஃபாதர் அருட்பே வீடு வீடாக சென்று பார்க்கிறார். அப்படி வீடு வீடாக செல்லுகின்ற போது ஒரு வீட்டிற்குள் நுழைகிறார். அந்த வீட்டிற்குள்ளே ஒரு பெண், ஒரு இளம்பெண். அந்த பெண்ணுடைய பெயர் நாகமுரா சான். நாகமுரா சான் அந்த பெண் உடலில் காயங்களோடு குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். இவர் சென்று அவருடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறார். அப்போது ஃபாதர் அருட்பே கரங்களை தொட்டு ஃபாதர் என்று அந்த நாகமுரா சான் என்கிற அந்த பெண் கூப்பிடுகிறார். என்னம்மா என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண், எனக்கு நற்கருணை கொண்டு வந்தீர்களா என்று கேட்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த பெண், எனக்கு நற்கருணை கொண்டு வந்தீர்களா என்று கேட்கிறார். உடனே தன்னுடைய தான் கொண்டு வந்த அந்த நற்கருணையை எடுத்து நாகமுரா சான் என்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். அவர் நற்கருணை பெற்றுக்கொண்ட ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த உயிர் அவளை விட்டு பிரிந்தது. நற்கருணை ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார், அவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார், அவர் நம்மை தேற்றுகிறார் என்பதை நாகமுரா சான் என்கிற அந்த பெண்ணுடைய அந்த ஆசையிலே, சாகப்போகிற தருணத்தில் என் ஆண்டவர் இயேசுவை நான் பெற்றுக்கொண்டு சாக வேண்டும் என்று துடித்த அவளுடைய ஆவலில் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஃபாதர் அருட்பே எழுதுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் வாழ்வாக, ஊற்றாக, சிகரமாக இருப்பது இந்த நற்கருணை. கிறிஸ்தவர்களுக்கு மையமாக இருப்பது இந்த நற்கருணை. ஒவ்வொரு பங்கிற்கும் மையமாக இருப்பது இந்த நற்கருணை. ஆகவேதான் ஒவ்வொரு பங்குக்குருவும் பணிமாற்றலாகி செல்லுகின்ற போது வீட்டின் அறைக்கதவை சாவியை யாரும் கொடுப்பதில்லை, கணக்கு வழக்கு பெட்டியை யாரும் கொடுப்பதில்லை, உண்டியல் சாவியை கொடுப்பதில்லை. ஒரு பங்கு தந்தை அடுத்த பங்கு தந்தையிடம் மாற்றலாகி செல்லுகின்ற போது அந்த பங்கின் மையமாக இருக்கின்ற நற்கருணையின் சாவியை கொடுப்பதுதான் பொறுப்பை கொடுப்பது என்று திருச்சபையின் பழக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையின் மையம் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையின் முக்கியத்துவத்தை, இந்த நற்கருணையின் பண்புகளை நாம் வாழ்ந்து காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். டாக்டர் லவ் என்று அழைக்கப்படுகின்றவர், டாக்டர் லவ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். லியோ புஸ்காக்லியான் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவரை டாக்டர் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு குழந்தையை பற்றி சொல்லுகிறார். தான் எழுதிய ஒரு நூலில் ஒரு குழந்தையை பற்றி சொல்லுகிறார். அந்த குழந்தை பரிசு பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பற்றி சொல்லுகிறார். எதுக்கான பரிசு? பிள்ளைங்கள்ட்ட யாரு சிறந்த அன்பு செய்கிற குழந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நீங்க என்னென்ன செஞ்சீங்க, நீங்க அன்பு செய்கிறீங்க அப்படிங்கிறத, நீங்க அனுபவிச்சதை, நீங்க செஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஒரு 4 வயசு பையன் சொன்னதை
கேட்டு அவனுக்கு டாக்டர் லாவ் என்று அழைக்கப்படுகிற லியோ புஸ்காக்லியா அவருக்கு பரிசு கொடுத்ததாக சொல்லுகிறார். என்ன அந்த பையன் சொன்னான்னா, அந்த பையனுக்கு வயசு 4. இந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டுக்காரம்மா அவங்க ஒய்ஃபு இறந்துட்டாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் என்கிட்ட நல்லா பாசமாக இருப்பாங்க. அந்த பாட்டி இறந்ததுலேருந்து அந்த தாத்தா ரொம்ப சோகமாக இருந்தார். எப்போ பார்த்தாலும் அவர் அழுதுகிட்டே இருப்பார். ஒரு நாள் நான் போனேன், தாத்தா அழுதுகிட்டே இருந்தார். ஈஸி சேரில் அப்படியே சாஞ்சிட்டு அழுதுகிட்டே இருந்தார். நான் போனேன், போய் அந்த தாத்தா பக்கத்தில் நின்றேன். அவர் அழுதுகிட்டே இருந்தார். நான் போய் அவர் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இறங்கி வந்துட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, தாத்தா கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலை. தாத்தா அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் போனேன், அவர் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். என்னை அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நான் தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவரை அலட்டொன்னு விட்டுட்டேன். சின்ன பையன் சொல்கிறான், அவரை அலட்டொன்னு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அவர் ஒரு முத்தம் கொடுத்தாரு. நான் இறங்கி வந்துட்டேன்னு சொல்கிறான். லியோ புஸ்காக்லியா அந்த சிறுவனை பாராட்டி, இதுதான் உண்மையான அன்பு குழந்தை அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்ததாக சொல்கிறார். அந்த ஒரு இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நம்மை அன்பு செய்வதன் அடையாளமாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையிலே தன்னுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இயேசு பெற்றுச் சென்றிருக்கிறார். அன்னை தெரசா தான் எந்த இடத்திலெல்லாம் பணி செய்ய சென்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் முதலில் நற்கருணை இருக்க வேண்டும். அந்த நற்கருணையை ஏற்படுத்த ஒரு குருவானவர் இருக்க வேண்டும். அப்படியானால் தான் நான் அங்கு பணி செய்ய செல்லுவேன் என்று சொல்லி உலகின் பல்வேறு நாடுகளில் ஏறக்குறைய 120 நாடுகளில் அன்னை தெரசாவின் சகோதரிகள் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு ஊற்றாக, சிகரமாக, துணையாக இருப்பது நற்கருணை. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்னால் ஜெபிக்காமல் அந்த சகோதரிகள் பணிகளை செய்வதில்லை, படுக்கைக்கு செல்வதில்லை என்று தங்களுடைய சபையின் சட்டமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் நற்கருணை ஆண்டவர் அன்பின் அடையாளமாக இருக்கிறார், இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார், தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறார், ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார், உறவின் அடையாளமாக இருக்கிறார். ஆகவேதான் நாம் அந்த நற்கருணை ஆண்டவரின் பெயரால் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நற்கருணை அருமையாக முன்னுரையில் சொன்னாங்க. அதுவே ஒரு பிரசங்கம் மாதிரி இருந்துச்சு. நற்கருணை விசுவசிக்கப்பட வேண்டும், நற்கருணை கொண்டாடப்பட வேண்டும், நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டும். நற்கருணையை நாம் வாழ்வாக்க வேண்டும். நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் நற்கருணையாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.